ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 8வது மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமது ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள், அந்த ஆலோசனையை மோசே மறுபடியும் தேவ ஜனங்களுக்கு சொல்கிறான். நீங்கள் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் கர்த்தரே கொண்டு போய் சேர்க்கிறவன். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எங்கே கொண்டு சேர்க்கணும், எங்கே வைக்கணும் என்று வாக்கு கொடுத்தாரோ, எத்தனை தடை வந்தாலும் அதை செய்வார். ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்தால், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணினால், எந்த தடை வந்தாலும் சரி, ஆண்டவர் அதை உடைத்தெறிந்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு வல்ல தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, வயது கடந்து போயிட்டு கிழவனும் கிழவியுமாய் மாறிவிட்டார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். எப்போ? ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னார். வானத்து நட்சத்திரங்களைப் போல் உன்னை பெருக பண்ணி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்லாம் சொன்னார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அதுக்குரிய அனுகூலங்கள் ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக செய்வார். 2 பேருடைய சரீரமும் அந்த தன்மையை இழந்து போனது. சாராருடைய சரீரமும் கர்ப்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய பலன் குறைந்து போயிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வாக்கு கொடுத்தவர் வல்லமை உள்ளவர். அதான் கவனிக்க. கொண்டு போய் சேர்க்கும்போது அப்படின்னா என்ன பாருங்கள், என்ன தடையெல்லாம் வந்துச்சு. பார்வோன் தடுத்து பார்த்தான், செங்கடல் தடுத்து பார்த்தது, எரிகோ தடுத்து பார்த்தது, யோர்தான் தடுத்து பார்த்தது, கானானுக்குள்ளே போகும்போது இருந்த 7 ஜாதிகள் தடுத்து எல்லாத்தையும் சுக்கு 100 ஆண்டவர் உடைச்சார். சேர்ப்பேன் அப்படின்னா கொண்டு போய் கண்டிப்பாக சேர்ப்பேன். தருவேன் அப்படின்னா அது கண்டிப்பாக தருவேன். செய்வேன் அப்படின்னா கண்டிப்பாக செய்வேன். உங்கள் வாழ்க்கையில் வாக்கு கொடுத்தவர் மாறி இருக்கலாம், ஆனால் வாக்கு பண்ணினவராகி இயேசு மாறமாட்டார். அவரை நம்பித்தானே வந்திருக்கிய. அவர் எப்படி கைவிடுவார்? ஒருபோது கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். கவலை அவர் மேலே என்ன செய்யுங்க, வச்சுருங்க. அவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை 25 வருஷம் கழிச்சு 100வது வயதில் இனி கிடைக்காது நடக்காது நினைத்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்து அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் மகிழ பண்ணினார். அதே 21:1 நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் என்று சொல்லப்பட்டோம். வாசி கேட்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். இதெல்லாம் அவர் என்ன சொல்லுதாரோ அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். என்ன தடை, என்ன போராட்டம். அதனால் நம்ம தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒருபோது இழந்து போகக்கூடாது. அவர் பைபிளில் ஃபுல்லாக நமக்கு வாக்கு தத்தங்களை தாராளம் தந்திருக்கிறார். கட்டின கணவன் மாறலாம், மனைவி மாறலாம், உறவுகள் மாறலாம், யார் வேணாலும் மாறலாம். இயேசு ஒருபோது மாற மாட்டார். அதனால் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். நமக்கு குறித்த ஆசீர்வாதத்தை ஒன்று கொண்டு வந்து சேர்ப்பார், இல்லை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஒன்று அது வரும், இல்லைன்னா நம்மளை கொண்டு போவார். நிச்சயமாய் இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். தைரியமாக இருக்கு. நல்ல பிதாவே, வாக்கு பண்ணினதை அந்த இடத்திற்கு எங்களை கொண்டு போகிறவர், இல்லை வாக்கு பண்ண ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய கைவிடப்படுதலை எண்ணி மன வருந்தி இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை மனிதன் ஆண்டவரை ஏமாற்றின அந்த நன்மைகளையும் நீர் கொடுத்து உடைய நாமத்தை மையப்படுத்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமாம். கால் பேச்சு நாளை காலை அனுதின கர்மலித்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமாம்.